டேய் சஞ்சீவ். அண்ணா அனுவை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா. டேய் என்னடா யோசிக்கிற? வா. சித்தப்பா இதோ இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன், இருங்க. டேய் சஞ்சீவ் சஞ்சீவ் டேய். என்ன இவன்? என்ன அவன் கூப்பிட கூப்பிட காதல விடாம போயிட்டே இருக்கான்? விடு சந்தோஷ். நீதான் என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, அது சொல்லு. மேடம் அது வந்து ஆஹா, நம்ம அந்த பக்கமா போய் தனியா பேசலாமா? அதுவும் சரிதான். சரி வாங்க போலாம். டேய் போயாச்சு, வாடா வாடா வா. தூக்குடா அப்படி. டேய் யாரும் இல்ல. தூக்கு கட்டு சீக்கிரம் கட்டுடா. பத்ரா பாத்து வா வா வா. என்ன விஷயம்? நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. நீ சொல்றது புரியல சந்தோஷ். மேடம் நான் இப்படி சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வேணா நம்ம என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடலாமா? ஏன் அப்படி சொல்ற? இல்ல மேடம், சஞ்சீவ் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டது ஸ்ரீஜாவை பிடிச்சதுனால இல்ல, அவனுக்கு அந்த டெய்லர் மேல இருந்த வெறுப்புனால தான். சஞ்சீவ் என்னதான் ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அவன் மனசு பூரா அந்த டெய்லர் மேலதான் இருக்கு. அதுக்கும் நம்ம என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சஞ்சீவ் ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமும் இல்லாம என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். அதை என்னால பார்க்கவே முடியல. அதனாலதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட் வேணான்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கொஞ்ச நாள் தள்ளி போட்டா ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும் எப்படி நடத்துறதுன்னு சஞ்சீவ் ஸ்ரீஜாவோட என்கேஜ்மெண்ட்டையும் நிறுத்தி தள்ளி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சஞ்சீவுக்கும் அந்த டெய்லருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அப்புறம் நம்ம 4 பேருக்கும் ஒன்னா என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். இருக்கிற பிரச்சனையில இது வேறயா? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். பட் பிராக்டிக்கலா பார்த்தா நம்ம என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினாலும் ஸ்ரீஜாவோட என்கேஜ்மெண்ட் நிக்காது. ஏன்னா அவளோட அம்மா நிச்சயமா சும்மா இருக்க போறது இல்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணி எப்படியாவது சஞ்சீவ்க்கும் ஸ்ரீஜாக்கும் நிச்சயம் பண்ணதான் பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஸ் முன்னாடி நம்ம என்கேஜ்மெண்ட் நின்னா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். இப்ப என்ன, சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலியா கட்டிட்டான், என்கேஜ்மெண்ட் தானே நடக்க போகுது, விட பாத்துக்கலாம். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. சந்தோஷ் நல்லா யோசிச்சு பாரு. என்கேஜ்மெண்ட் நிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நாம நினைக்கிற மாதிரி நடந்துட்டா பிரச்சனை இல்ல, ஆனா தப்பா ஏதாவது நடந்துட்டா பெரிய ரிஸ்க் ஆயிடும். நான் வேணா ஸ்ரீஜா கிட்ட பேசி பாக்குறேன். அவ ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டைம்குள்ள நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவோம். என்ன இவ்ளோ சொல்லியும் யோசிக்கிறான்? யோசிக்காத சந்தோஷ். நம்ம என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினா நமக்கு பிரச்சனை அதிகமா தான் ஆகுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி குறையாது. ட்ரஸ்ட் மீ, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் சந்தோஷ். சஞ்சீவ் அந்த டெய்லரை தான் கல்யாணம் பண்ணிப்பான், அதுக்கு நான் பொறுப்பு. சரி, எதுக்கும் நீங்க ஸ்ரீஜா கிட்ட பேசி பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன் இப்போ. சரிங்க மேடம். பிரச்சனை குறையும்னு பார்த்தா அது நேரம் ஆக ஆக அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே தான் போகுது. டேய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வாங்கடா. வரணும். வாடா வாடா சீக்கிரம் வாடா.
தூடா பார்த்து போ போ உள்ள போ பார்த்து பார்த்து உள்ள போட சரி பார்த்து 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 கீழே போட்டுறாங்க இங்கே வேடா இந்தாண்ணா நல்லா டைட்டாக கட்டு வடப்பலாம் சரிண்ணா மேடம் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே கடத்தியாச்சு. சேஃபான இடத்துல வச்சிருக்கேன். சூப்பர். அபிய எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்தோட அட்ரஸ் எனக்கு அனுப்பு. சரிங்க மேடம். அபிய நான் சொல்ற வரைக்கும் சேஃபா பாத்துக்கோ. நான் சொல்லும்போது நீ அபிய ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடு, சரியா? சரிங்க மேடம். ஒரு பிரச்சனை முடிஞ்சது. ஸ்ரீஜா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். மா சொல்லு ஸ்ரீஜா. டேவிட் கால் பண்றாங்கம்மா, எடுத்து பேசு. மேடம் அபியை கடத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கேன். இந்த விஷயத்த அனு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா அவங்க அந்த இடத்தோட அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்லும்போது அபியை விட்டுடுன்னு சொன்னாங்க. அபி கண் முழிச்சிட்டாளா? இல்ல மேடம், மயக்கத்துல தான் இருக்கா. சரி, அவளை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. அனு கேட்ட மாதிரி அவளுக்கு அந்த அட்ரஸ் அனுப்பு. சரிங்க மேடம். எதுக்கு அபியோட போட்டோ கேக்குற? பிரச்சனையை தூண்ட ப்ரூஃப் இருக்கணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ. புரியலையே. துரியோதனனை வச்சு சகுனி எப்படி தர்மனை எதிரியாக்குனானோ அதே மாதிரி நான் இந்த போட்டோவை வச்சு அனுவுக்கும் சஞ்சீவுக்கும் இடையில சண்டையை உண்டாக்க போறேன். அண்ணா எதுக்கு நான் போட்டோ எடுத்த? டேய் ஸ்ரீஜா மேடம் கேட்டாங்கன்னு எடுத்து அனுப்பியிருக்கேன். மா, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. மாப்ள என்ன மாப்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல மாமா, டெய்லர் கையில மோதிரம் போடுறோன்னு ஒரு வேகத்துல முடிவெடுத்தாச்சு. ஆனா நேரம் ஆக ஆக எடுத்த முடிவை சரியா முடிக்கணும்னு பயம் அதிகமாயிட்டே இருக்கு மாமா. ஒரு விஷயத்துல நாம ஜெயிக்கணும்னா இறங்குனதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற தைரியத்தை விட இறங்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தைரியம் அதிகமா இருக்கணும் மாப்ள. தைரியமா இரு மாப்ள, பயப்படாத. கண்டிப்பா நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். நீ தங்கச்சி கையில கண்டிப்பா மோதிரம் போடுவ. என்ன மாப்ள? டெய்லர் யாரோ கடத்தி வச்சிருக்காங்க மாமா. என்னது? என்ன மாப்ள சொல்ற? கடத்திட்டாங்களா? மாப்ள பொறுமையா இரு மாப்ள, முதல்ல தங்கச்சி ரூம்ல இருக்கான்னு போய் பாப்போம். என்ன மாமா பண்றது? அபியை யார் கடத்திருப்பா? கண்டிப்பா அனுதான் பண்ணிருக்கணும் மாமா. இங்க டெய்லர் வந்திருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் டெய்லர் கையில மோதிரம் போடக்கூடாதுன்னு
அனுதான் டெய்லர் எங்கன்னா மறைச்சு வச்சிருக்கணும். அவளை நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாருங்க. மாப்பிள நீ டென்ஷன் ஆகாத மாப்பிள, பொறுமையா இரு. மாமா என்னை விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இப்ப இருக்கிற கோவத்துக்கு நீ போனா அவளை ஏதாவது பண்ணிடுவோம் மாப்பிள. அவசரப்படாத, தங்கச்சி இப்ப அவகிட்ட தான் இருக்கா. யோசி, பொறுமையா யோசி மாப்பிள. இப்ப என்னதான் பண்றது மாமா? அவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருன்னு யாரு உன்னை சொன்னா? நான் சொல்றபடி பண்ணு. வாங்க. அம்மா, சந்தோஷ் ஐயா உங்களை கூப்பிடுறாங்க. சந்தோஷ் எதுக்கு கூப்பிடுறான்? சரி நீங்க போங்க, நான் வரேன். சரிங்கம்மா. அனு எங்கேயோ போறா. அனு எங்கேயோ போறான்னு நினைக்கிறேன். எங்க போறான்னு ஃபாலோ பண்ணலாம். சரி வா வா. இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? அப்போ சந்தோஷ் என்ன கூப்பிட்டான்னு சொல்லி என்ன வர வச்சது இவங்க தானே? இப்பவும் இவ்ளோ தைரியமா என் முன்னாடி நிக்கிறீங்கன்னா அப்ப நான் அபியா கடத்தினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? மாப்ள டெய்லர் எங்க? அவளை என்ன பண்ண? கூல் கூல் சஞ்சீவ், எதுக்கு கோவப்படுற? அபிக்கு ஒன்னும் ஆகல. இப்ப வரைக்கும் பத்திரமா தான் இருக்கா. நான் சொல்றத நீ பண்ணணும். பண்ணல அப்புறம் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது பயங்கரமா நடக்கும். இரு, எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ, என்ன பூச்சாண்டி காட்டுறியா? போ போய் சொல்லு. நீ சொன்னா என்னை விட நஷ்டம் உனக்கு தான் அதிகம். உன் அண்ணன் வாழ்க்கை வீணா போகும், உன் அம்மா கஷ்டப்படுவாங்க. இது எல்லாத்தையும் விட உன் அபிய இனிமே நீ பார்க்கவே முடியாது. என் கோவத்தை மட்டும் கிளர்ன அபிய கொன்னுடுவேன். ஏய், அது மாப்பிள அமைதியாடுறா. விடுமாமா இவள. கண்ணா, கோவப்படாத. நீ இப்போ கோவப்படுறதால ஒன்னும் ஆக போறதில்ல. உனக்கு வேற வழியே கிடையாது. நான் சொல்றத நீ பண்ணிதான் ஆகணும். ஏய் மாப்பிள சொன்னா கேளு. அவகிட்ட தங்கச்சி மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு தங்கச்சி தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணும் சொல்லி தொலை. நீ எல்லார்கிட்டயும் போய் அபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஏய், அதெல்லாம் சொல்ல முடியாது. மாப்பிள கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அப்படி சொன்னா நீ அபிய விட்டுருவியா? கண்டிப்பா விட்டுருவேன். மாப்பிள நீ போய் அக்கா கிட்ட அவ சொல்ற மாதிரி சொல்லி. ஆமா, இவெல்லாம் ஒரு ஆளு. இவ சொல்றதுல செய்ய முடியாது. நான் கூட தங்கச்சியை வச்சு ஏதோ பெருசா திட்டம் போறான்னு நினைச்சேன். உன்னை அக்கா கிட்ட தானே சொல்றா. சொல்லிடு மாப்பிள. தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்றது கேளு. அக்கா கிட்ட சொல்லு, ஒரு பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். சரி, என் மாப்பிள சொல்லுவான். சொல்லிட்டு வர சொல்லு, அப்புறம் அபிய நான் விடுறேன். மா சஞ்சீவ் வா வா.
மாப்பிள அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. நான் பேசிக்கிறேன் மாமா, நீ போ. என்ன சஞ்சீவ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்மா. ஆனா அது எப்படி? என்கிட்ட எதுக்கு தயங்குற? என்ன விஷயம் சொல்லுப்பா. அம்மா, டெய்லருக்கு என்னை பிடிக்கலன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அது பொய்மா? என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமாம்மா, நான் சொன்னது எல்லாமே பொய் தான். டெய்லருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. அது சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா நான் அவளை பிடிக்கலன்னு சொல்லியும் டெய்லரை தேடுறதை நீ நிறுத்தலை. நான் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லை. அதான் இப்போ சொல்கிறேன், நீ டெய்லர் நினச்சிட்டே இருக்காதம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி விடுப்பா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிம்மா, நான் வரேன். நீ கவலைப்படாதம்மா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் சீக்கிரம் ஒரு நாள் மாறும்.